விவசாய பெருங்குடி மக்களே, வணிக பெருமக்களே, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இப்போ பேசுறதுக்கு முன்னாடி பாரத் மாதா கி ஜெயன்னு சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்க? நாங்கள் திமுக என்ன சொல்லுவாங்க? கலைஞர் வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி வாழ்க. இங்கே பாரத் மாதா கி ஜெய், பாரத நாடு வாழ்க என்றுதான் முழக்கமுடைய இருக்கின்றதான் பாரதிய ஜனதா கட்சி. சற்று புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. தானாக வருவது எழுச்சி, தலைமுறையை மாற்றுவது புரட்சி, தலைவனை உருவாக்குவதில் கிடைப்பது கிளர்ச்சி. அன்பார்ந்த தாய்மார்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி உங்களை தேடி, உங்கள் குழந்தைகளை தேடி, உங்கள் நலன்களை தேடி வருவது என்னவென்றால், இந்த திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டுகள் செய்த ஆட்சியை பட்டியலிட்டு பட்டி தொட்டி எல்லாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இந்த தெருமுனை பிரச்சாரமானது நடந்து கொண்டிருக்கின்றது. கற்பா மானமா கண்ணகியாம் சீதையாம் கடைத்தெருவில் விக்கிதடா, ஐயோ பாவம் காசு இருந்தால் வாங்கலாம், ஐயோ பாவம், ஐயோ பாவம் பெண்களுடைய அவல நிலை, ஐயோ பாவம் குழந்தைகளுடைய அவல நிலை, ஐயோ பாவம் எங்கே போலீஸ்கார அம்மாவோட அவல நிலை, ஐயோ பாவம், பாவம் பாவம் என்று பழிச்சொல்லுக்கு ஏற்பட்ட திமுகவானது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சி தொடரணுமா வேண்டாமா? உங்க குழந்தைகள் நலம் நாம் எதுக்காக வாழுகின்றோம்? நாம் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். எதிர்காலத்திலே சிறந்த படிப்பா படித்து நம் பிள்ளையெல்லாம் மேல வரணும்னு சொல்லித்தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா அப்படி இல்லமா, அவங்க கொடுக்கிற ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி பாருங்க, கஞ்சா விற்பனை, மது விற்பனை. செந்தில் பாலாஜி போய் பாருங்கள், கரூரில் பல இளைஞர்களை, பல குடும்பங்களை சீரழித்து குடியானாக்கி வைத்திருக்கிறார் கரூர் செந்தில் பாலாஜி. அங்கே எடப்பாடி ஆட்சிக்கு வந்தனே ஆத்துல மணல் அள்ளக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா செந்தில் பாலாஜி வந்தோடனே புட்டுக்கடா மாட்டு ஓட்டினாரு. ஏன்னா இன்னைக்கு மக்கள், விவசாய மக்கள் நலம் இருக்குன்னா நீர் மேலாண்மை வேண்டும், நதிகள் நன்றாக ஓட வேண்டும். மணல் அல்லா தப்புகிறார் எடப்பாடி ஐயா. செந்தில் பாலாஜி மணல் அழுவினா தப்புகிறாங்க. ஒரு கேரளா போய் ஒரு பொட்டு மண்ணு நீங்க அள்ளிடுவீங்களா? கேரளாவில் ஆட்சி தான் நடக்குது, இங்க திராவிட ஆட்சி நடக்குது. தெலுங்கு தேசம் எல்லாம் திராவிட மாடல் தான். ஆனா யாரும் திராவிடம் திராவிடம் பேசுவதே இல்லை. அங்க பார்த்தா மலையாள கட்சின்னு வச்சிருக்கான், தெலுங்கு தேசத்துல பார்த்தா தெலுங்கு தேச கட்சின்னு வச்சிருக்கான். இவங்க மட்டும்தான் திராவிட மாடல். தமிழை கொன்று மொழியை அழித்து சூறையாடி கொண்டிருக்கின்ற திமுகவை வேரோடு அழித்து நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பி வரும் காலங்களிலே பல மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சியான சிறப்பாக ஆட்சி புரிகின்றது. மக்களுக்காக, மக்களுக்கான ஆட்சியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிக சிறப்பாக ஆட்சி பணி ஆற்றியிருக்கின்றார். அதன் ஒரு வாயிலாக தமிழகத்திலும் இந்த பாரத பிரதமரோட ஆட்சி மலர வேண்டும் என்றால் நமது முன்னாள் முதல்வர், வருங்கால முதல்வர் மாண்புமிகு எடப்பாடி ஐயா அவர்களை அமர்த்தி நாம் இந்த தமிழகத்தை சீர்படுத்த வேண்டும். இல்லை என்றால் இந்த திமுக மீண்டும் வந்தால் தமிழக மக்களின் நிலை சுடுகாடாகத்தான் மாறும். அதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. நண்பர்களே, புரிந்து கொண்டு உங்களை எல்லாம் தேடி பாருங்க. எங்க கட்சி கூட்டத்தில் இத்தனை பெண்கள் இருக்காங்க, திமுக கூட்டத்தில் எத்தனை பெண்கள் இருப்பாங்க? ஆண்களுக்கு நிகர் பெண்களும் சமம் என்ற துயரத்தோடு எங்களோட பெண்கள் தான் சொந்த வேலையை விட்டுட்டு, வீட்டை விட்டுட்டு இன்னைக்கெல்லாம் எங்களோடு வந்து வீதியில் நின்று போராடுறாங்கன்னா என்ன காரணம்? எதிர்காலம் இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த தேசம் நல்லா இருக்கணும், பெண்களின் பாதுகாப்பு நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை பெண்களும் இந்த குற்றத்தின் வாயிலாக இந்த பெண்களை நான் மனதார பாராட்டுகின்றேன். இதுவரை இருந்த அனைத்து கட்சி தொண்டர்களையும் மற்றும் அனைத்து மாவட்ட, மாநில, தேசிய நிர்வாகிகளையும் மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. நாளை நமதே, தமிழ்நாடும் நமதே, பாரத நாடும் நமதே. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.